வணக்கம். கீரை வகைகளில் ஒன்றான பசலை கீரையை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் உடல் கோளாறுகளை தீர்ப்பதில் கீரை வகைகளில் முக்கியமாக கீரையாக கருதப்படும் பசலைக்கீரை பிரதான பங்காற்றுகிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பசலையில் கொடிப்பசலை, குத்து பசலை, தரைப்பசலை, வெள்ளை பசலை, சிலோன் பசலை என பல வகை உள்ளன. இதில் குத்து பசலை தாராளமாக கிடைக்கக்கூடியது. இதனை சிறு பசலை, பசரை என பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். இந்த கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. அடிக்கடி இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் நோய்கள் அணுகாது. புது இரத்தத்தை உற்பத்தியாக்கி உடலுக்கு பலம் தரக்கூடிய இந்த குத்து பசலையின் இலையை நன்றாக சிதைத்து பற்று போட்டால் கொப்புளம், கழலை, வீக்கம் சரியாகும். இதன் இளம் தண்டை அரைத்து வேர்க்குரு கையால் எரிச்சல் போன்றவற்றுக்கு தடவினால் குணம் கிடைக்கும். பசலைக்கீரை சாப்பிடுவதால் மூத்திர கடுப்பு, நீரடைப்பு, வெள்ளை ஒழுக்கு போன்றவை நீங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தொந்தி போன்றவற்றுக்கும் இந்த கீரை நல்லதொரு நிவாரணி. கால் மூட்டுகளில் வரக்கூடிய வாதத்தை போக்கக்கூடியது. கீரையின் சாறு முகப்பருக்களை நீக்கக்கூடியது. வெள்ளை பசலை சாப்பிடுவது மூத்திரத்தை அதிகரித்து உட்சூட்டை குறைக்கும். கொடி பசலை சாப்பிடுவது தாகம், சூட்டை தணிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பாசிப்பருப்புடன் சேர்த்து சாப்பிட்டால் வெள்ளை, வெட்டை நோய்கள் சரியாகும். கர்ப்பிணி பெண்கள் இந்த கொடி பசலையை சாப்பிடுவதால் மலச்சிக்கல் ஏற்படாமல் பாதுகாக்கலாம். குழந்தைகளுக்கு இதன் தண்டின் சாறை கற்கண்டுடன் சேர்த்து குடிக்க கொடுத்து வந்தால் ஜீரண வளர்ச்சிக்கு உதவுவதோடு சளி, நீர்க்கோவை போன்றவற்றை சரியாகும். இது பெரியவர்களுக்கு தாதுவை கெட்டிப்படுத்தி ஆண் பெண் நல்லுறவை ஏற்படுத்தும். சிலோன் பசலை கீரை சாப்பிடுவதால் வாதம், பித்தம், கபம் ஆகிய முக்குற்றங்களை நீக்கி கண்ணுக்கு அதிக நன்மை தரும். இந்த கீரையுடன் பருப்பு சேர்த்து சாப்பிடுவதால் உடல் வெப்பம் தணிந்து நீர் சுருக்கு, நீர்க்கட்டு, நீர்க்கடுப்பு நீங்கும். ஆசன வாயில் ஏற்படக்கூடிய புண், கடுப்பு, எரிச்சல் போன்றவை இவையால் குணம் பெறும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.